பொன்வெல்சனுடைய கருத்து வாங்கிட்டு வந்து திரு பொன்வெல்சன், இங்க அமமுகங்கிற ஒரு கட்சி உருவானதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து, அதிமுக எதிர்த்து தான் அந்த கட்சியை உருவாகுது. அதான் ஜீவா சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட நபர்களை தாண்டி அமமுகவினுடைய பலம் என்பது நீங்க ஒரு கட்சி பலமா, பார்ட்டி ஸ்ட்ரக்சரா அப்படின்னு பார்த்தா அது ஒண்ணும் இல்லை. அப்ப நீங்க அதை கூட்டணியில சேர்த்துட்டு அமமுக வந்ததினால் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றதே முதல்ல சரியா இருக்குமான்னு கேட்கிறாங்க. இல்லை, இது கலைஞர் அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இன்றைக்கு இங்கே வெளிப்பட்டிருக்குது. என்ன ரகசியம்? ஏன்னா கொலை குற்றவாளின்னு சுமத்தப்பட்டு கொலைக்கு முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லி வெளியேற்றப்பட்ட வைகோ என் கல்லறை கூட மன்னிக்காது, நான் ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டேனா அப்படின்னு சொன்ன வைகோவை சேர்த்தா அந்த ஓட்டு கன்வர்ஷன் ஆகுமா, அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதை தான் கேட்குறேன் நான், அதுதான் கேட்குறேன் ஜீவா சகாப்தங்கிட்ட, அதான் கேட்குறேன். அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதே மாதிரி தான் இப்போ சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார், அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ அவர் வாயிலிருந்தே வந்துச்சு. அடுத்து இல்ல இல்ல எப்ப கூட்டணி சேர்ந்தாங்க அவங்க, எப்ப சார், எப்ப அப்ப லேட்டா சேர்ந்தா அந்த மக்களுக்கு உணர்வு இருக்காது. அப்ப ஜீவ சகாப்தம் சொல்றது உணர்வு செத்து போயிடும். அந்த மக்களுக்கு என்ன பேச்சு இது, பேச்சு இது மாறி மாறி இப்படி பேசினா நம்ம என்ன பேசுவோம்? அப்ப மக்களுக்கு நாள் ஆயிடுச்சுன்னா உணர்வு இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. குறைந்தபட்சமா அந்த விமர்சனங்களை வச்சு அது காங்கிரஸ் காரங்க இங்க சொல்றாங்க ராஜீவ் காந்தி கொலையாளிகளை பத்தி பேசுங்க, அவங்களுக்கு வந்து விருந்து கொடுத்தீங்கன்னா அந்த உணர்வு இருக்காது. கடுமையான விமர்சனங்களை வச்சு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருந்தது. தொடர்ந்து அவங்க தனியா வெவ்வேறு கூட்டணியிலோ தனித்தோ தேர்தலை சந்திச்சாங்க. அதையெல்லாம் கடந்துதான் பிறகு ஒரு கட்டத்துல கூட்டணிக்கு வராங்க. எல்லாமே அதுதான் சார். ஏதாவது ஒரு கட்டத்துல கூட்டணிக்கு வருவாங்க, அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். இப்ப கூட 2017 டிடிவி நீக்கப்பட்ட பிறகு அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்ல நானும் ஆயிரக்கணக்கான விவாதங்கள்ல கலந்துருக்கிறேன். யாரு தினகரனை பற்றிய, அதிமுக பற்றிய விவாதங்கள, ஜீவ சகாப்தன் கூட நிறைய விவாதத்துல கலந்துருக்கிறேன். ஒரு நாள் கூட டிடிவிக்கு மாணிக்கராஜான்ற ஒருத்தரால் தான் செல்வாக்குன்னு இது வரைக்கும் சொன்னதே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனா உண்மை வெளியே வந்த பிறகு சொல்லணும், வெளியே வந்த பிறகு சொல்லணும். அது வரைக்கும் வந்து டிடிவி தான் எல்லாமே, அதிமுக மொத்தமும் டிடிவிக்கு தான் இப்படின்னு தான் சொல்லணும். அவர்கிட்ட வெளியே வந்துட்டா அப்படி சொல்லணும். அதே மாதிரி நான் லைவா சொல்றேன் சார், உதாரணங்கள் லைனா சொல்றேன் நான். அதே மாதிரிதான் செங்கோட்டையினால தான், எம்ஜிஆரே செங்கோட்டையினால தான், ஜெயலலிதா அம்மாவே செங்கோட்டையனால தான். இன்னைக்கு கிடையாது. ஏன்னா தாவேக்காக போயிட்டார், அவர் திமுக வரல. அதே நம்ம சேகர்பாபு பேசி தாவேக்காக போயிட்டார். இப்போ செங்கோட்டையன் 10ல் 1 11 தான். புரியுதா? அதே மாதிரி செங்கோட்டையன்கிட்ட இருந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவரு அதிமுகவுக்கு வந்துட்டார். அவரால் தான் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் இன்ஃப்ளூயன்ஸ்னு யாருமே சொல்லலை. அதே மாதிரி இன்னைக்கு வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிட்டார். வைத்தியலிங்கம் திமுக போன பிறகு ஒரே நாளில் பல்ட்டி அடித்த வைத்தியலிங்கம் ஆதரவாளர்கள், முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்த பிறகு அவரது ஆதரவாளர்கள், அதாவது தஞ்சை சண்முக, பிறகு சுவாமிநாதன், செல்லதுரை, ஜெகதீசன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் நாங்கள் இரட்டை இலையை தான் விசுவாசிக்கிறோம், நேர் எதிர்பக்கம் எங்களால் போக முடியாது, எங்கள் தலைவரை மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்க்ளூடிங் குன்னம் ராமச்சந்திரன். சரி, இவங்க இங்க வந்துட்டாங்க, அவர் அரசியலை விட்டு. ஆனா வைத்தியலிங்கத்துக்கு அவங்களால ஓட்டு கிடையாது. டிடிவிக்கு மட்டும்தான். அதிமுக யார் சேர்றாங்களோ அவங்கள டம்மின்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லல சார், அப்படி அவர் சொல்லல, அப்படி பொருள்படக்கூடிய வகையில் அவர் சொல்லல சார். இந்த மாணிக்கராஜா, நீங்க மாணிக்கராஜா நீங்க கேள்விப்பட்டீங்களா? எவ்வளவு விவாதம் மாணிக்கராஜா சொல்லுங்க. கட்சியில் இருந்து ஒரு நபர் இப்படி ஒரு முடிவை கட்சி தலைமை எடுக்குதுங்கிற காரணத்தை சொல்லி அதிருப்தியை வெளிப்படுத்தி வெளியேறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் அந்த கட்சியில பலம் வாய்ந்த ஒருத்தரா இருக்கிறாரு, அவர் சார்ந்த சமூகத்திலோ அவர் இருக்கக்கூடிய பகுதிகளிலோ ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா அவர் இருக்கிறாருங்கிற பட்சத்தில் அது அந்த கட்சிக்கான பின்னடைவுன்னு பார்க்க கூடாதா? அதுதான் சார் நேத்து வரைக்கும் தெரியலையே சார். அது அவரால தான் நேத்து வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது நம்ம விவாதத்துல. இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன், மாணிக் ராஜாவால தான் இன்னைக்கு திமுகவுக்கே அது மட்டும் சொல்லி திமுக அந்த பகுதியில சொல்லுங்க. மாணிக் கடந்த முறை அவர் கோவில்பட்டியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? டிடிவி ஏன் கோவில்பட்டியை தேர்ந்தெடுக்கிறார்? அவர் தொகுதி தேனி, தேனியில் தான் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியில் நிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டவர் ஏன் கோவில்பட்டிக்கு போறார்? மாணிக்கராஜா கொடுத்த தைரியம், அதனாலதான் வாக்குகளை வாங்கினார். இப்ப மாணிக்கராஜானா யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறாரு அவரு. இப்ப நான் சொல்றேன் அதே மாதிரி. அப்போ ஓபிஎஸ் மகன் சிட்டிங் சீட்டு அந்த இடத்தை விட்டுட்டு
ஏன் இவர் தேனிக்கு நாடாளுமன்ற நான் கேட்டது பதில் சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தல் அங்க மாணிக்க ராஜா இருக்காரா? அங்க மாணிக்க ராஜா இருக்காரா? 1000 மாணிக்க ராஜாக்கள் அங்க இருக்காங்களா? எப்படி சார் சூழ்நிலையை கருதி ஒரு தொகுதியை ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறார்னா எந்த அப்ப ஆர்கே நகர்ல எந்த மாணிக்க ராஜா இருந்தாரு? ஆர்கே நகர்ல அவர் போட்டியிடும் போது சார் ஒன்னு சொல்றேங்க, ஸ்டாலினுக்கு தான் சார் ஓட்டு, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி ஓட்டு விடாது, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு, சேர்பாபு ஓட்டு விடாது. நீங்க தான் சொல்றீங்க இல்ல இல்ல ஸ்டாலினுக்கு ஓட்டு விடாது, அங்க ஏரியால இன்ஃப்ளூயன்ஸா இருக்காரு அவருக்கு தான். நான் அப்படி கிடையாதுன்ற, தலைவர்களுக்கு மட்டும் தான் ஓட்டு, அதுதான் முக்கியம். ஓகே ஃபைன், அதுதான் முக்கியம். மாணிக்கராஜாவால் திமுக செல்வாக்கான உண்மைதான். மாணிக்கராஜா அந்த பகுதி வந்தது அது டிஎம்கே வீக்கான பகுதி தான். மாணிக்கராஜா வந்ததனால செல்வாக்கு தான். சுருக்கமா ஜீவா பொன்வில்சன் சண்டை அருமையா இருந்தது. இதுல என்ன விஷயம்னா தினகரன்கிட்ட செல்வாக்கான லோக்கல் லீடர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. வேலு கார்த்திகேயன், தேர்போகி பாண்டியன், இவர் சாமின்னு ஒரு எம்எல்ஏ மேலூர் அவரோட சன்னு, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இங்க மாணிக்கராஜா முடிவு எடுத்திருக்கிறாருன்னா அதிமுகவில் கடம்பூர் ராஜ்ங்கிற ஒரு தெலுங்கு தாய்மொழி சகோதரர் கோயில்பட்டியில் ஒரு பெரிய சக்தி, அவர் தான் எடப்பாடிக்கு ஒரு வலதுகரமா இருக்கிறாரு. அப்போ அந்த அணிக்குள்ள மாணிக்கராஜாவுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அந்த இடத்துக்குள்ள அவர் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதற்காக அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, செல்வாக்கு இருக்கு. இதத்தான சொன்னேன், எடப்பாடி எதிர்ப்பு வச்சு தான் அந்த கட்சி வளருது. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல என்டிஏ கூட்டணி முழுமை பெற்று விட்டது, எல்லாரும் வந்துட்டாங்க, திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியா இந்த கூட்டணி உருவாயிருச்சு அப்படிங்கிற முழக்கத்தை அவங்க வைக்கிறாங்க. மறுபுறம் பிரேமலதா, ராமதாஸ், ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் இன்னும் ஆலோசனையிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால தாமதத்துக்கு என்ன காரணம்? இந்த கூட்டணி முழுமை அடைஞ்சிருச்சா? ஒரு கூட்டணி முழுமை அடையிறது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, ஒரு பகுதியிலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஒரு கூட்டணியின் மூலமாக எந்த கூட்டணியில் அவங்க சேர்றாங்களோ அந்த இடத்துல போய்ட்டு அது சேருது. ஸோ அதை வச்சுட்டு அவங்க வலிமை அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லலாமான்னா சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய பலம் தான் ஒரு கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த பலம். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், சில பாக்கெட்டில் வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸனுடைய பலம் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும், அதுவும் இருக்குது. அது ஒன்று. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த கூட்டணியோ இல்லை இந்த கூட்டணி சார்ந்த கட்சிகளோ தமிழ்நாட்டு மக்களிடையே வந்துட்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அப்படின்றது தான் இங்கே அடிப்படை. வெறும் கட்சி கணக்கு பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த அடிப்படையிலேயே வந்துட்டு இந்த தேர்தலெலாம் முடிவாக போகிறதில்ல. அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒரு அரசு இருக்குது, இந்த அரசு இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன சாதிச்சுது, இதில் நாம் பெற்ற பலன் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. ஏற்கனவே இருந்த அந்த அரசு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று மோடி சொல்கிறாரு, நாங்கள் 11 லட்சம் கோடி இங்கே கொட்டியிருக்கிறோம், ஆமாம், அதே மாதிரி விவசாயிகளுக்கு 4 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க, என்ன நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்றத பார்ப்பாங்க. ஒரு இந்திய ஒன்றிய அரசனுடைய ஒரு பிரதமர் வந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னம்னா அவர் பேச்சில் இருக்கக்கூடிய ஆழமான விடயங்கள் வந்துட்டு தங்களுக்கு எந்த இடத்துல பலனளிச்சு இருக்கிறது அப்படின்னு பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ கூட்டணியாக அவங்க வந்துட்டு 10 கட்சியாக இருக்கட்டும் 20 கட்சியாக இருக்கட்டும் அது வேற. அதனால் இப்போ என்ன அப்படின்னம்னா ஒரு நேரத்தில் வந்துட்டு கட்சி சார்ந்த வாக்குகள் வந்துட்டு அதிகமாக இருந்த காலகட்டம் 67, 71